நாட்டில் அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களையும் சட்டப்பூர்வமாக்கும் நடவடிக்கைக்கு உதவ தயார் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சான KPKT அறிவித்துள்ளது. நில விவகாரம் மாநில அரசுகளின் அதிகாரங்களின் கீழ் வருகிறது என்றாலும் நல்லிணக்க அடிப்படையில் ஊராட்சி மன்றங்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுடன் ஒத்துழைத்து உரிய தீர்வு காண தயாராக இருப்பதாக அமைச்சர் ngakoming தெரிவித்தார். மசூதியோ தேவாலயமோ இந்து அல்லது சீன கோவிலோ எதுவாக இருந்தாலும் அவற்றின் கட்டுமானங்களுக்கு ஊராட்சி மன்றங்களின் அனுமதி தேவையாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சர்ச்சைக்குள்ளாகும் பெரும்பாலான வழிபாட்டு தலங்கள் இன்று நேற்றல்ல, மாறாக 100 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. எனவே சுமூகமான முறையில் அவற்றை சட்டப்பூர்வமாக்குவதே உரிய தீர்வாக இருக்கும் என்றார் அவர். இந்த கட்டுமானங்கள் பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் இருக்கக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட ஆற்று பகுதிகளை ஆக்கிரமிக்க கூடாது அல்லது சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என DAP தேசிய துணைத் தலைவருமான ngakoming கூறினார். எந்த இனமோ சமயமாகவோ இருந்தாலும் சட்ட விதிகளை பின்பற்றாமல் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதை அரசாங்கம் அனுமதிக்காது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று முன்தினம் கூறியிருந்தார். மாறாக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாக்க ஏதுவாக அனைத்து வழிபாட்டு இல்லங்களும் ஒரே விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.